Hi friends, welcome back to Viras Garden. இன்னைக்கு நம்மளோட மாடி தோட்டத்துல என்ன பார்க்க போறோம்னா டெரஸ் கார்டன் டூர் தான் பார்ட் 2. பார்ட் 1 நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ரோஸ் பிளான்ட் அதுக்கப்புறமா அடினியம் தவிர மற்ற எல்லாமே நம்ம அதுல கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்ன ஷேப்ல எல்லாமே வச்சிருக்கோன்றது நம்ம அதுல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் லிங்க். இந்த ஐ லிங்க்லயும் நான் கொடுத்துருக்கேன். இது பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பு. இது பாத்தீங்கன்னா பழைய வீடியோ தான் இது. அதுக்கப்புறமா நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் மாத்திட்டு வேற என்ன ஷேப் வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். நிறைய பேர் நிறைய சஜஷன் பண்ணியிருந்தீங்க. அதுக்கும் நான் ஷேப் எல்லாமே மாத்திட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஷேப் வீடியோவும் யாராவது பார்க்காதீங்கன்னா அதுவும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் பாருங்க. இந்த ரவுண்ட் ஷேப்ல பாத்தீங்கன்னா பாதி நான் சீட் க்ரோன் அடினியம் சீட் க்ரோன் வச்சிருக்கேன். பாதி பாத்தீங்கன்னா அரேபிகம் வச்சிருக்கேன். ஒரு சர்க்கிள் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மாதிரி ஒரு 4 சைடு மட்டும் இந்த கிராஃப்டட் பிளான்ட் வச்சிருக்கேன். நல்ல பெரிய பெரிய பிளான்ட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அரேபிகம்ஸ் தான். அரேபிகம்கான செப்பரேட் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். யார்கிட்ட வாங்கினதுக்கப்புறமா எது எல்லாமே என்னோட பர்சனல் கலெக்ஷன் இருக்கு, எது நான் சேல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இது பாருங்க, இந்த சர்க்கிளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ன்றனால இங்க இந்த பெரிய செடி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அப்படியே போக போக பெருசுலேருந்து அப்படியே சின்னதாக வைக்கிற மாதிரி பிளான்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். இது பாருங்க, இது ஒரு எல்லோ கலர் சேஞ்சிங். இப்போ எதுவுமே பூவே இல்லை. இது ஜான் மந்த் எடுத்த வீடியோ. இது நான் அப்போயே போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பொங்கலுக்காக ஸ்பெஷல் டெரஸ் கார்டன் டூர் கேட்டிருந்தாங்க, நான் போட்டிருந்தேன். சரி, பார்ட் 1 மட்டும் போட்டேன்னா பார்ட் 2 போடலான்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் டிலே ஆகிடுச்சு. இது எல்லாமே பாருங்கள், அப்படியே அங்கேருந்து அப்படியே பெருசுலேருந்து அப்படியே சின்னதாக வர மாதிரி இந்த அரேபிகம்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், இது ஒரு பாயிண்ட் மாதிரி இங்கே பெரிய செடி வச்சுருக்கேன். இது சுவாசிக்கம். இது ஒரு சீட் க்ரோன் சுவாசிக்கம். ரொம்ப அழகாக இருக்கும். இது பாட்டில் ஷேப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணின்னு இருக்கிறேன். பாட்டில் ஷேப் பண்ணுறது எப்படின்றதும் தனியாக நான் ஒரு வீடியோ நான் போடுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட் க்ரோன் பிளான்ட்டு. இந்த சீட் க்ரோன் பிளான்ட்டு இப்போ நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய மல்டிபெட்டல்ஸும் சூப்பராக வந்திருக்கு. விதையிலேருந்து நிறைய பேருக்கு மல்டிபெட்டல்ஸ் வருமான்ற மாதிரி சந்தேகமாகவே இருக்குது. அது எல்லாமே நல்லா வரும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஷார்ட்ஸும் நம்ம போட்டிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கிராஃப்ட் பண்ணது, அதுவும் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இது உள் சைடில் இருக்கிற இந்த சர்க்கிள் பார்க்கலாம். இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கிராஃப்டட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் அந்த பவுன்சாய் மாதிரி பண்ணியிருக்கிறதுல நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் சீட் க்ரோன் பிளான்ட் வச்சுருக்கோம். இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது சீட் க்ரோன் பிளான்ட் தான், 1 இயர் பிளான்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் நிறைய சீட்ஸ் நம்ம மலரும் பூமி அக்காகிட்டேருந்து வாங்கி போட்டது தான். இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆன சீட் க்ரோன் பிளான்ட் தான். உள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரேபிகம்ஸ் வச்சுருக்கோம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், இதுதான் பவுன்சாய் மாதிரி நான் பண்ணியிருந்தேன். இப்போ நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருந்தது. இதில் ஒரு 3 கலரில் நம்ம கிராஃப்டிங் பண்ணியிருக்கோம். ஒயிட் பண்ணியிருக்கோம். அப்புறமா ஒரு மிக்ஸ்டு கலர் மாதிரி அதுவும் ஒரு சிங்கிள் பெட்டல், அதையும் நம்ம கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஹார்ட் ப்ரூன் பண்ணிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பவுன்சாயி நான் பண்ண போகிறேன். அதுக்கான செப்பரேட் வீடியோ கண்டிப்பாக வரும். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த ஸ்டாண்டில் இருக்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டாண்டில் இருக்கிறது பாருங்கள், இந்த சைட்லேருந்து பாருங்கள். இது இந்த ஸ்டாண்டுக்கு நம்ம இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது பூ எல்லாமே பார்க்கறதுக்கு இப்போ நிறையவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜான் மந்த் எடுத்தனால அப்போ பூ வர ஸ்டேஜ் தான். நமக்கு அடினியம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் பூ நிறைய வைக்கிறதுக்கு. இது ஜான் மந்த்ன்றனால கொஞ்சமாக இருந்தது. அப்பயும் ரொம்ப அழகாக தான் இருந்தாங்க. இந்த ஸ்டாண்ட்லேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பிளான்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். அப்புறமா ரைட் சைட்லேயும் கொஞ்சம் பிளான்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். இனிஷியல் டைமில் இது ஒரு 3 ஸ்டெப்பாக நான் போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா சீட்லிங் பிளான்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 6 மந்த் 8 மந்த் பிளான்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1 இயர் பிளான்ட்டு 1.5 இயர்ஸ் பிளான்ட்ன்ற மாதிரி அந்த ரேஞ்சில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்பயும் சேம் அதே மாதிரி தான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்ட்டில் இருக்கிறனால கொஞ்சம் இதாக தெரியுது. இது பாருங்கள், இது பிளாக் ஸ்வான். ஆனால் ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக மாறிடுச்சு. இது பாருங்கள், ரொம்ப கொத்தாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது.
நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் பிளாக் ஷேடாக இருக்கும் பூக்கும்போதே. இந்த வீடியோ எடுக்கும்போது மட்டும் ஒரு சில பூ தான் இருந்தது, அதை மட்டும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். இப்போ நிறைய வந்து பூ பூத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் பெட்டல் ரெட்டோட விதை, நல்ல திரைச்சியான விதை. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நல்லாவே வந்து முளைப்பு திறன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூவெல்லாம் பாருங்கள், இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் பெட்டல் ரெட் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி வந்து அந்த மல்டி பெட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. இது பாருங்கள், ஃபைனலாக வந்து நம்ம இந்த சீட் க்ரோன் பிளான்ட்டில் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 சீட்ஸ் போட்டு நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணியிருப்போம். இதை வந்து நான் நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம அது இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க 100 சீட்ஸ் போட்டு சேலஞ்ச் பண்ணியிருந்தீங்களா, அதோட ரிசல்ட் என்னன்ட்டு. அதுக்கான ரிசல்ட்டே இது தான். நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து மல்டி பெட்டல்ஸ், அப்புறமா வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தது. நிறைய பேருக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். வாங்கினவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. கம்மியான ப்ரைஸில் ரொம்ப சூப்பராக கொடுத்தீங்க பிரதர்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து அடினியம் விதை போட்டு அதில் வந்து முளைச்சி வரும்போது வந்து அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். அது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து சீட் க்ரோன் பிளான்ட் வேணுமா, இல்லை வந்து அடினியம் சீட்ஸ் வேணும்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பேட்டல் நான் வந்து கொடுத்துருக்குறேன். சிங்கிள் பெட்டல் சீட்ஸ் வந்து 50 சீட்ஸ் வந்து 150 ருபீஸ் இன்க்ளூடிங் ஷிப்பிங் சொல்லிட்டு அது வந்து பிகினருக்கான ஒரு ஆஃபர் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து மல்டி பெட்டல் வேணும்னு கேட்குறவங்களுக்கு வந்து மிக்ஸ்டு சீட்ஸாக தான் கொடுக்குறேன். அதில் வந்து சிங்கிள் பெட்டல் இருக்கும், மல்டி பெட்டல் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்தது தான். கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7 to 8 வெரைட்டிஸ் கலர்ஸும் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து 20 சீட்ஸ் வந்து 140 ருபீஸ் இன்க்ளூடிங் ஷிப்பிங் நான் வந்து கொடுத்துன்னு இருக்கிறேன். இந்த சீட் க்ரோன் பிளான்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த சீட் க்ரோன் பிளான்ட்டு வந்து நான் வச்சுருக்க கவரும் வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. அது வந்து 5x4. நீங்கள் வந்து வேணும்னா அமேசான்லேயே இது கிடைக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த அடினியம் மண்கலவும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து இதில் வந்து ஃபாஸ்ட்டாக வேணால் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஆற்று மணல் அதிகமாகவும் கார்டன் சாயில் கம்மியாக தான் போட்டுக்கணும். 70% வந்து ஆற்று மணல் எடுத்துக்கலாம். ஒரு 20% வந்து 10%க்கு நீங்கள் வந்து கார்டன் சாயில் எடுத்துக்கலாம். ரிமைனிங் வந்து நீங்கள் வந்து வர்மி கம்போஸ்ட், கவுடங் மென்யூர், அதுக்கப்புறமா வந்து அது எல்லாமே போட்டு நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பாட்டிங் மிக்ஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து போன் ஃபெர்டிலைசரும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து எப்சம் சால்ட்டு, அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் மஞ்சத்தூள் இல்லைனா வந்து சாஃப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே தான் நான் போட்டு பாட்டிங் மிக்ஸ் வந்து வைப்பேன். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே வந்து சீட் க்ரோன்லேருந்து வந்தது தான். ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து டேபிள் ரோஸ் பார்த்துருப்பீங்க. அது இன்னுமே வந்து சரியாக வந்து பூக்கலை. நான் கண்டிப்பாக அதுக்கான செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருந்தேன். நிறைய வந்து அடினியம் வந்து பூ இல்லைன்ற மாதிரி வந்து அந்த ஒரு வருத்தம் தான் இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற பூ வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வீராஸ் கார்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறமா வந்து வேறு ஏதாவது வந்து வீடியோஸ் வேணும்னாலும் அதுவும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.